செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி பார்த்து அனலைஸ் பண்ணோம்னு சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ இன்னையோட ப்ரிடிக்ஷன் வீடியோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியல, பட் இருந்தாலும் நம்மளோட குரூப்பில் டேட்டாஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷனை காலையில் 6 மணிக்கெலாம் கொடுத்துருந்தோம். ப்ரீமியம் டெலகிராம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் நம்ம இஓடியில் எப்படி இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எந்த ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், அதே மாதிரி 0 to 0 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இந்த 4 இண்டிசஸில் 0 to 0 நம்ம வீடியோலையும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ அந்த ஸ்ட்ரைக்ஸை நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் நார்மல் ரெகுலர் ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையும் நம்ம எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், நான் எந்த ஒரு கால் சர்வீஸும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதில்ல. நம்ம பண்ணுறது எல்லாமே என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் இண்டிசஸ் மாதிரி நம்ம இஓடியில் ஸ்ட்ரைக்ஸையும் அனலைஸ் பண்ணி அந்த ப்ரிடிக்ஷனை தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம கால் போட்டு 2 சைட்லையுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10 9:15 என்னோட டைரக்ஷனல் வியூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9:10 இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருந்தோம். நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னோட டைரக்ஷனல் வியூன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைரக்ஷனை அதில் கொடுக்குறோம். ஸோ கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா, புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா காலில் ஸ்லோமூவ், புட்டில் நம்மளுக்கு டார்கெட் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு புட் சைடில் தான் பார்த்தோம். ஸோ அடுத்தது கால் சைடில் மூவ்மெண்ட் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்றதையும் நம்மளோட ஸ்ட்ரைக்ஸில் நான் பார்க்கும்போது சொல்கிறேன். நம்ம இயர்லி மார்னிங் கொடுக்குறதுல 4 டார்கெட் கொடுக்குறோம். இதில் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்ஷனல் வியூ கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல, என்னோட ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷனையும் அதில் அப்லோட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ நீங்களும் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் ஆகிறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புட் சைடில் மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. அந்த மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு புட்டில் கொடுத்துருந்த டார்கெட்ஸை அங்கே ரீச் பண்ண உடனே நம்மளோட குரூப்லேயும்
காலையில் 10 மணிக்கு எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். புட் சைடில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ கால் சைடில் பாருங்கள். ஸோ அந்த டயத்தில் நம்மளோட ஸ்டாப் லாஸ்க்கு கீழே தான் அவங்க சப்போர்ட் எடுத்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்டாப் லாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் ஸ்ட்ரைக்கு. அப்படி சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட்டை நம்ம கால் சைடில் பார்க்கலாம் அப்படின்னு 10 மணிக்கு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்ப்போம். ஸோ புட்டில் பார்த்தோம் அப்படின்னா 22,500 புட்டு. நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் வந்து ₹166. ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது தான் நம்ம காலையில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்ச் இங்கே ஃபார்ம் ஆகிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த ரேஞ்ச் இங்கே பிரேக் பண்ணும்போது இங்கே பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருந்துருக்கும். அப்படி இல்லைனா நம்மளோட இந்த ஸ்டாப் லாஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை நம்மளோட கண்டிஷன் ஆஸ் யூஷுவல் கண்டிஷன் இங்கே வந்து எப்படி நம்மளுக்கு பையிங்கில் பிரேக்கப் அண்ட் இங்கே பிரேக் டவுன் ஆகுதோ. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கிடச்சிருக்கும். ஸோ ₹155 இங்கே பார்த்தோம் அப்படின்னா ₹50 ரேஞ்சில் ஒரு பையிங் கண்டிஷன். அடுத்தது இந்த இடத்துல ₹84 பை பண்ணியிருந்தாலும் இல்லை இங்கே ₹100 பை பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு மேலே போயிருந்தது ₹155. நம்ம இந்த இடத்துல ஆனால் ஹிண்ட் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி 22,250 கால் நம்மளுக்கு இங்கே ₹15 ₹20 ரேஞ்சிலேருந்து இருக்கும்போதே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கும் போது நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே போயிருந்தது ₹60 ரேஞ்சில். ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தோம் அப்படின்னா 0 to ஹீரோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 47,800 காலில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ₹7லேருந்து ₹2. ஆனால் அவங்க வந்திருந்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ₹3 பாசிட்டிவில் நம்மளுக்கு ₹11 அந்த ₹10 ரேஞ்சிலேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹36.10 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. அதே மாதிரி $47,700 கால் ஸ்ட்ரைக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ₹20 ரேஞ்சில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்திருந்தது நியர்லி ஒரு ₹16 வரைக்கும் வந்துட்டு மேலே போயிருந்தது ₹60 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. அதே மாதிரி 47,600 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ₹50 ₹49 ரேஞ்சிலேருந்து ₹6. அவங்க வந்திருந்தது ₹25 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹100 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல மூமெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ்லேயும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷன் எல்லாமே நம்ம எதுவுமே லைவில் அப்டேட் பண்ணலை. ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் ஸ்ட்ரைக்கில் நான் பையிங் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே அப்லோட் பண்ணிடுறோம். டைரக்ஷனல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் புட்டு எது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம இயர்லி மார்னிங் கொடுத்ததில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ நீங்களும் லைவில் உங்களோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸோடு நீங்கள் நம்மளோட கொடுக்குற ப்ரிடிக்ஷனையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுனால நம்ம எல்லாமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஹை 22,568லேருந்து லோ 22,301 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 22,485 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் அதாவது 22,568 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதாவது போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா 22,539. ஸோ 22,539லேருந்து 22,568 அப்படின்றது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்,
நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,635. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா 22,701 நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மேக்ஸிமம் ஹை. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா 22,383 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 22,301 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல், அதாவது கீழே வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்க இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 22,329. ஸோ 22,329லேருந்து 22,301 அப்படின்றது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 22,234. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,167. ஒரு கேப் அப்பில், ஒரு பாசிட்டிவாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. 22,485லேருந்து 22,568 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இமிடியேட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் இமிடியேட்டாக. ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 22,485 அப்படின்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து திரும்புகிறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த டே ஹை இருக்குது இல்லையா, இன்னையோட டே ஹை, அதை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 22,568 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,485 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக 22,383லேருந்து 22,301 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. இதில் ஓப்பன் ஆகி இம்மிடியேட்டாக நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மிடியேட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா 22,383 நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோ, அதாவது இன்னையோட லோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த லோவை பிரேக் பண்ணி கீழே நல்ல ஒரு ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 22,383 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,301 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,485 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் ரேலியை பையிங் ப்ரெஷரோட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 22,383 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,450. ஸோ 22,450 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் பில்டாக இருக்காங்க. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,500, 600, 700. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 22,400, 22,300, 22,200, ஸோ 22,000 இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாகவும் பில்டாக இருக்காங்க. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்டாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் 22,400லேருந்து 22,500. ஸோ நம்மளுக்கு அப்பர் சைடில் ஒரு பிரேக் கிடச்சிச்சு அப்படின்னா
ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி டவுன் சைட்லேயும். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸோடு தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தாலும் இன்றைக்கி நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட இன்னையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஹை 47,907லேருந்து லோ 47,341. இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 47,732ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 47,907ன்ற இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 47,847. ஸோ இந்த லெவலில் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 47,847லேருந்து 47,907ன்றது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 48,049. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையாக இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 48,191. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 47,516 அப்படின்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 47,341 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 47,401. ஸோ இந்த லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 47,401லேருந்து 47,341ன்றது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 47,199. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,057. ஒரு கேப் அப்பில், அதாவது 47,732லேருந்து 47,907ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 47,732ன்ற இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹை, அதாவது இன்னையோட டே ஹை இருக்கு இல்லையா, ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,907ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,732ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. 47,516லேருந்து 47,341ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 47,516ன்ற இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோ, அதாவது இன்னையோட டே லோ இருக்கு இல்லையா, ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 47,516ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 47,341ன்ற
இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47,732க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 47,516 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 47,600. 47,600 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. 47,600 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 48,000, 48,500, 49,000. அதேமாதிரி சப்போர்ட்டுனா 47,500, 47,000, 46,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்டாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தான ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதாவது ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஈவனாக பில்டாக இருக்காங்க. ஆனால் காலை விட புட்டில் கொஞ்சம் அதிகமாகவே பில்டாக இருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதோட இன்றைக்கி கால் புட் ரெண்டு சைட்லேயும் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்சஸ் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,400 22,600 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. அதாவது முந்தா நேத்தோட ஹையை பிரேக் பண்ணி பார்ஷியலாக பிரேக் பண்ணி அகைன் அதே ரேஞ்சுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பிரேக் பார்த்தோம் அப்படின்னா அப் சைடுக்கு பாசிபிள், ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள்னு வந்திருக்கு. க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,450. ஸோ ரேஞ்சோட சப்போர்ட்டுக்கு நியராக இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பன் ஆனாலோ இல்லை சின்ன ஒரு டவுன் வந்தாலும் 22,400 சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம 22,400 இந்த லெவலை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணணும். இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் டவுன் வந்துட்டு அகைன் 22,400 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு 22,600 வரைக்கும் ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலே அதேமாதிரி 47,500 நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகணும்னு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கால் சைட் மூவ்மெண்ட்டும் போயிருந்துச்சு. அதே தான் இந்த லெவலில் நிஃப்டியில் சொல்கிறது. ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 47,500 49,000 ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ ஒரு வைடர் ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான். அதேமாதிரி பிரேக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. அந்த பிரேக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ ஓஏலையும் நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா லோவை பார்ஷியலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் முந்தானத்தோட ரேஞ்சிலே தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பிரேக் பார்த்தோம் அப்படின்னா அப் சைடு பிரேக் பாசிபிள், ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் தான் வந்திருக்கு. 47,600 நியரர் டு சப்போர்ட். ஸோ அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் இன்றைக்கி பார்த்தா அதே லெவல் தான் 47,500. ஸோ 47,500க்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த 47,500 பிரேக் பண்ணி அகைன் மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50யோட வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ நான் 0 to 0 22,350 22,550 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் இப்போ இண்டிவிஜுவலான பர்ஃபார்மன்ஸ் எந்தெந்த இண்டிசஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கி நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் இருக்கோ அப்படின்ற என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல
அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே இஓடியில் உள்ள ஓஏ நம்ம லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு நீங்கள் முன்னாடி நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எந்த ரேஞ்சில் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம இயர்லி மார்னிங் 6:30 to 7:30 அப்டேட் பண்ணுறோம் ப்ரீமியம் குரூப்பில். அதே மாதிரி டைரக்ஷனல் வியூன்ட்டு 9:10 9:15 கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நம்ம இயர்லி மார்னிங் கொடுத்த 4 டார்கெட்ஸில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதே மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.